வணக்கம். இன்றைய விளக்கப்பதிவுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். சரி, நம்ம நேரடியா விஷயத்துக்கே வருவோம். வாழ்க்கையில நிஜமாவே எது முக்கியம்? உண்மையான செல்வம்னா என்ன? நாம் தினமும் ஏதோ ஒண்ணு நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கோம். எதையோ தேடி அலைகிறோம். ஆனா உண்மையிலே நம்ம எதை சம்பாதிக்கணும்? இந்த கேள்விக்கான ஒரு ஆழமான, உணர்வுபூர்வமான பதில ஒரு அழகான குடும்பத்தோட கதை மூலமா இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்க போறோம். இந்த கதை நிச்சயம் உங்களுக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். கொஞ்சம் கவனமாக கேளுங்கள். என் பையன் எங்கே போனான்? ஒரு நிமிஷம். அந்த தாயோட பதற்றத்தையும் அவங்க இதய துடிப்பையும் உங்களால உணர முடியுதான்னு யோசிச்சு பாருங்க. கண்ணை மூடிக்கிட்டு அந்த இருண்ட பயமுறுத்துற தருணத்தை கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்க. இதுதான் நம் கதையோட மிக முக்கியமான நெஞ்ச உழுக்கும் ஒரு தருணம். ஒரு திருவிழா கூட்டத்துல தன் குழந்தைய தொலைச்சிட்டு கதற ஒரு குடும்பத்தோட வலி இது. ஆனா இந்த இருண்ட நிலைக்கு அவங்க எப்படி வந்தாங்க? இந்த குடும்பம் யார்? பகுதி 1. ஒரு அழகான ஏழை குடும்பம். எந்த ஒரு பெரிய சோகத்துக்கு பின்னாலையும் ஒரு அழகான அமைதியான வாழ்க்கை இருந்திருக்கும் இல்லையா? அதுபோலதான் இவங்களுக்கும். இந்த குடும்பத்தோட பிணைப்பு எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அவங்க சந்திச்ச அந்த இழப்போட வலியை நாம முழுமையா உணர முடியும். இந்த குடும்பத்துல மொத்தம் 4 பேரு. அப்பா ஒரு கிராமத்துல சாலையோரமா காய்கறி வியாபாரம் செய்றவரு. காலை முதல் மாலை வரை குடும்பத்துக்காக கடுமையா உழைக்கிறவரு. அம்மா இவங்க தான் அந்த வீட்டோட உசிரே. இருக்கிற சின்ன வசதியில எல்லாரையும் எப்பவும் மகிழ்ச்சியா பாத்துக்கிறவங்க. இவங்களோட மூத்த மக 7 வயசு அக்கா. படிப்புல ரொம்ப புத்திசாலி. தம்பி மேல அளவே இல்லாத பாசம் வச்சிருக்கா. இறுதியா 4 வயசு தம்பி. இவன் தான் அந்த வீட்டோட சந்தோஷமே. எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருப்பான். இந்த 4 பேரு தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் உலகமா வாழ்ந்துட்டு வர்றாங்க. இவங்களோட பொருளாதார நிலைமை என்னவோ ரொம்ப ஏழ்மையானதுதான். ஆனா மறுபக்கம் உணர்வுபூர்வமா பாத்தீங்கன்னா அவங்க அன்பால மகா கோடீஸ்வரர்கள். அப்பா நாள் முழுக்க உழைச்சிட்டு களைப்பா வந்தாலும் குழந்தைங்களோட சிரிப்பை பார்த்ததும் தன்னோட சோர்வையெல்லாம் அப்படியே மறந்துடுவாரு. பணம் இவங்க கிட்ட இல்ல. ஆனா ஒருத்தருக்கொருத்தர் காட்டுற அன்பும் நிம்மதியும் இவங்க கிட்ட அபரிமிதமா இருந்துச்சு. இதுதான் இவங்களோட உண்மையான பலமே. பகுதி 2. திருவிழாவும் தொலைந்து போன குழந்தையும். இப்படி ரொம்ப அமைதியா போயிட்டு இருந்த இவங்களோட வாழ்க்கையில ஒரு நாள் பக்கத்து ஊர்ல ஒரு பெரிய திருவிழா வருது. இந்த முறை எல்லாரும் சேர்ந்து போகலாம் அப்படின்னு அப்பா ரொம்ப மகிழ்ச்சியா சொல்றாரு. அந்த திருவிழா எப்படி இருந்துச்சு தெரியுமா? எங்கும் வண்ண விளக்குகள், காத பிளக்கிற சத்தமான பாட்டு, அலைமோதுற மக்கள் கூட்டம். ஒரு சின்ன கிராமத்திலிருந்து வந்த அந்த குழந்தைங்களுக்கு இது ஒரு புதிய பிரம்மாண்டமான உலகமா தெரிஞ்சது. அவங்க ரொம்ப சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. இந்த உணர்ச்சிகரமான சத்தமும் வெளிச்சமும் நிறைஞ்ச சூழ்நிலை தான் அடுத்து நடக்க போற ஒரு பெரிய சோகத்துக்கான களமா மாறப்போகுதுன்னு அவங்களுக்கு அப்ப தெரியாது. ஒரு பெரிய துயரம் எப்படி சில நொடிகள்ல நடக்குதுன்னு பாருங்க. சில நிமிடங்களுக்கு முன்னாடி அம்மாவும் அப்பாவும் பக்கத்துல இருக்கிற கடையில பொருட்கள் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த முக்கியமான நிமிடத்துல அக்கா தன் 4 வயசு தம்பியோட கைய ரொம்ப இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா ஒரு சிறு நொடி அக்காவோட கவனம் வேற பக்கம் திரும்புது. அவ்வளவுதான், அடுத்த வினாடியை தம்பியை காணோம். எவ்வளவு வேகமா ஒரு சந்தோஷமான இரவு ஒரு பயங்கரமான கனவா மாறிடுச்சு பாருங்க. தம்பி தம்பி தான் கையில இருந்த தம்பியோட பிடி நழுவுனதை உணர்ந்த அந்த 7 வயது சிறுமியோட அலறல் இது. நெஞ்சம் பதறுது இல்லையா? அவளுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. தன்னை சுத்தி இவ்ளோ பெரிய கூட்டம், ஆனா தான் அன்பு தம்பி மட்டும் இல்ல அப்படிங்கிற உண்மையை அவளால ஏத்துக்கவே முடியல. அந்த 4 வயசு சிறுவன் எங்கே போனான்? அந்த பெற்றோரோட மனச கொடைஞ்சுகிட்டு இருந்த ஒரே கேள்வி இதுதான். இவ்ளோ பெரிய திருவிழா கூட்டத்துல இந்த வெளிச்சத்திலையும் சத்தத்திலையும் அந்த சின்னஞ்சிறு குழந்தை எங்கே காணாம போயிருப்பான்? யாராவது கூட்டிக்கிட்டு போயிருப்பாங்களா? இல்ல கூட்டத்துல சிக்கியிருப்பானா? இந்த பயமுறுத்துற கேள்விதான் அந்த நொடியில அந்த குடும்பத்தோட ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் சுக்குநூறா உடைச்சிடுச்சு. பகுதி 3. இருண்ட இரவில் தேடல். தம்பிய காணவில்லைன்னு தெரிஞ்சதும் அம்மா அப்படியே பதறி போயிடுறாங்க. அப்பா ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி எல்லா இடங்களையும் ஓடி தேடுறாரு. சந்தோஷமா வந்த அந்த திருவிழா இப்போ அவங்களுக்கு ஒரு நரகமா மாறிடுச்சு. ஒரு பக்கம் திருவிழாவோட சத்தம், மக்களோட சிரிப்பு, கொண்டாட்டம்னு எல்லாமே உச்சத்துல இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் அந்த சத்தங்கள் எல்லாமே இந்த குடும்பத்தோட அமைதியை முழுமையா அழிச்சு அவங்க மனசை வெறும் பதற்றத்தால நிரப்பிடுச்சு. ஊரே சிரிச்சுக்கிட்டு இருக்க ஒரு குடும்பம் மட்டும் உள்ளுக்குள்ள செத்துக்கிட்டு இருந்துச்சு. என்ன ஒரு குரூரமான முரண்பாடு இது! அந்த ராத்திரி முழுக்க அவங்க தேடின அந்த தேடலோட வலி எவ்ளோ கொடியது தெரியுமா? அப்பாவோட கால்கள் ஓடி ஓடி வலிக்கத் தொடங்கிடுச்சு. அம்மாவோட குரல் என் பையன் எங்க போனா அப்படின்னு அழுது கத்தியதால முற்றிலுமா உடைஞ்சு போயிருந்தது. இது எல்லாத்தையும் விட ரொம்ப கொடுமையானது அக்காவோட நிலைமைதான். தன்னாலதான் தம்பி தொலைஞ்சிட்டான், தான் கையை விட்டதாலதான் இது நடந்துச்சு அப்படிங்கிற கடுமையான குற்ற உணர்ச்சி அவளை சித்திரவதை செய்துகிட்டே இருந்துச்சு. விடியற்காலை நெருங்குது. திருவிழாவும் மெதுவா முடிவுக்கு வருது. மக்கள் எல்லாரும் கூட்டமா தங்களோட வீடுகளுக்கு திரும்ப ஆரம்பிக்கிறாங்க. கடைகள் எல்லாம் அடைக்கப்படுது. திருவிழா மைதானம் விரிச்சோடிடுச்சு. ஆனா இந்த குடும்பம் மட்டும் தனிமையில முழுமையான இருட்டுல கண்ணீரோட எந்த நம்பிக்கையும் இல்லாம அங்க நிக்குது. நம்பிக்கையோட விளிம்பிற்கு அவங்க தள்ளப்பட்டுட்டாங்க.
பகுதி 4 நிம்மதியும் உண்மையான செல்வமும். எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி குழந்தைய எங்க தேடுறதுன்னு அவங்க முழுமையான விரக்தியில நின்னுகிட்டு இருந்த அந்த விடியற்காலை நேரம். அப்போதான் அந்த எதிர்பாராத ஒரு சத்தம் அவங்கள நோக்கி வருது. இருள் விலகி கொஞ்சம் வெளிச்சம் வர்ற நேரம் அது. அம்மா, காலியான அந்த திருவிழா மைதானத்துல ரொம்ப தூரத்துல இருந்து வந்த ஒரு சின்னஞ்சிறு குரல் இது. இந்த சத்தத்தை கேட்டதும் அம்மா திடுக்கிட்டு திரும்பி பார்க்கறாங்க. அவங்களோட உறைந்து போன உடம்புக்குள்ள மீண்டும் உயிர் வந்த மாதிரி இருந்துச்சு. பல மணி நேர தேடலுக்கு பிறகு அந்த இருட்ட கிழிச்சுக்கிட்டு வந்த ஒற்றை நம்பிக்கை குரல் அது. திரும்ப ஒன்னு சேர்ந்த அந்த நிகழ்ச்சியான தருணத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. தூரத்துல ஒரு காவல்துறை அதிகாரியோட கைய பிடிச்சுக்கிட்டு அந்த 4 வயது சிறுவன் நிக்கிறான். அவன் கண்கள்ல கண்ணீர். ஆனா அம்மாவை பார்த்ததும் அவன் முகத்துல ஒரு சின்ன சிரிப்பு. அம்மா ஓடி சென்று அவனை கட்டி அணைத்து அழுகுறாங்க. அப்பாவோட கண்கள்ல ஆனந்த கண்ணீர். அக்கா ஓடி வந்து தம்பிய கட்டிக்கிட்டு இனி உன்னை விடவே மாட்டேன்னு கதறி அழுகுறா. ஒரு முழுமையான நிம்மதி அந்த இடத்தையே நிறைச்சிடுச்சு. தன் அக்கா அழுறத பார்த்த அந்த சிறுவன் மெதுவா அவகிட்ட சொன்னா, நான் பயந்துட்டேன் அக்கா. எவ்வளோ அப்பாவித்தனமான வார்த்தைகள் இல்லையா? அந்த சின்ன குழந்தைக்கு என்ன நடந்திருக்கும், யாருக்கிட்ட வழி கேட்கறதுன்னு கூட தெரியாம அந்த பெரிய கூட்டத்துல எவ்வளோ தவிச்சிருப்பான் அப்படிங்கிறத இந்த ஒரு வரியே நமக்கு உணர்த்திடுது. அந்த ஒரு நிமிஷம் அவங்களோட உலகமே அவங்களுக்கு திரும்ப கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. குழந்தை தனியா அழுது நின்னத சரியான நேரத்துல பார்த்து மீட்ட அந்த காவல்துறை அதிகாரிக்கு அப்பா கைகூப்பி நன்றி சொல்றாரு. அந்த ராத்திரியில அவங்க பட்ட கஷ்டம், வலி, பயம் எல்லாமே அந்த ஒரு நிமிட கட்டியணைப்புல காத்துல கரைஞ்சு போச்சு. அவங்க மீண்டும் முழுமையாயிட்டாங்க. இந்த சம்பவம் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை பாடத்தை கத்துக் கொடுத்துருக்கு. பொருள், செல்வம் அப்படிங்கிறது வெறும் பணம் தான். ஆனா உண்மையான செல்வம்னா அது குடும்பம். வங்கியில இருக்கிற பணமோ ஆடம்பரமான பொருளோ ஒருபோதும் இந்த நிம்மதியை தந்துவிட முடியாது அப்படிங்கிறத அந்த சில மணி நேரங்கள்ல அவங்க உணர்ந்தாங்க. தன் குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் தான் தாங்கள் சம்பாதிச்ச மிகப்பெரிய சொத்துங்கிற உண்மையை அவங்க ஆழமா புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த திருவிழாவை முடிச்சுக்கிட்டு அவங்க திரும்பவும் தங்களோட வீட்டுக்கே போறாங்க. அது அதே சின்ன வீடு தான், அதே சாதாரண வாழ்க்கை தான். ஆனா இப்போ அந்த வீட்ல ஒரு புதிய வெளிச்சம் பிறந்திருக்கு. அது மீண்டும் சிரிப்பாலும் அளப்பரிய சந்தோஷத்தாலும் நிறைஞ்சிருக்கு. தங்கள்கிட்ட இருக்கிறது குறைவுனாலும் தங்களுக்குள்ள இருக்கிற அன்பே உலகத்துல சிறந்த செல்வம் அப்படிங்கிற திருப்தியோட அவங்க வாழ்க்கை தொடருது. இறுதியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்க குடும்பத்தோட அன்பே பணத்தை விட பெரிய செல்வம்னு நீங்க முழுமையா உணர்ந்த தருணம் எது? இந்த கதை அந்த ஏழை குடும்பத்தோட கதை மட்டும் இல்ல, நாம ஒவ்வொருத்தரும் சிந்திக்க வேண்டிய ஒரு ஆழமான பாடம். உங்க அன்புக்குரியவர்களோட நீங்க செலவிடுற ஒவ்வொரு நொடியும் கொண்டாடுங்க. ஏன்னா அதுதான் நீங்க விட்டு செல்ல போற உண்மையான சொத்து. இந்த சிந்தனையோடு விடைபெறுகிறேன். நன்றி. எல்லோரும் லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ண மறக்காதீங்க. அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி நண்பர்களே.